முருகா. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. போர் விமானத்தை பார்த்து எரிச்சிருவோனே, அவ்வளோ வல்லமை உள்ளதான் இந்த தவம். இது ரசவாத யோகம். எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளதான் இந்த யோகமே இருக்குது. ஆகவே அன்பர்களே, அடுத்த மாதம் பேசுகிறேன். இப்போ நான் கடுமையான தவத்தில் இருக்கிறேன். கடுமையான தவம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இரவு கிட்டத்தட்ட ராத்திரி 10 மணி நேரம் தவம் செய்கிறேன். 10 மணி நேரம் உணவில்லை, உறக்கமில்லை, கடுமையான தவம் செய்கிறேன். எதுக்குன்னா இந்த உலகத்தைக்கு நன்மை செய்வதற்காகவே, உலக நன்மைக்காக தவம் செய்கிறேன். நான் பட்டி கிடக்கிறேன், பதபா சற்று இருக்கிறேன், பொருள்பட்டு இல்லை, பிறரும் மதிக்க கற்றுக்கொண்டேன். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன்லவா, உலக மக்கள் அனைவரும் வணங்குகிறேன் என்று. இப்போ யார் சொல்லுவாந்தே? தொடர் திருவடைகள்னு சொன்னேன். அப்போ உலக மக்கள் திருவடியை வணங்க சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருப்போம். ஏன்னா சாதாரண மனிதர்கள். உலக மக்கள் அனைவரும் திருவடி வணங்குகிறேன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பண்பு இருக்கணும் இங்கே, எல்லாரும் சொல்லுவார்கள். ஆக இந்த நாங்கள் நோக்கம் உலக நன்மைக்கு தான் வந்திருக்கிறோம். எனக்கு ஆசான வாசி நடத்தி கொடுத்துட்டான். வாசி நடத்தி கொடுத்தோம் இல்லாமல் இப்போது தான் இந்த தவத்தை, கடுமையான தவத்தை மேற்கொண்டு இருக்கிறான். அவன் தான் தவம் செய்ய சொன்னான். காலையில் ராத்திரி 10 மணிக்கு உட்காந்தால் 4 மணி வரலும் அப்படியே உட்காந்துருக்கணும். அமைதியாக பேசாமல் இருக்கணும். 4 மணி ராத்திரி 10 மணிக்கு உட்காந்து தவம் செய்தால் 4 மணி நேரம் அப்படியே அசையாமல் இருக்க வேண்டும். அப்படி கடுமையான தவம் இப்போ மேற்கொண்டிருக்கோம். எதற்காக செய்திருக்கிறோம்? உங்கள் நன்மைக்காக, உலக நன்மைக்கு, உலக மக்கள் நன்மைக்காக நான் தவம் இருக்கிறேன். பட்டி கிடக்கிறேன், தவம் மேற்கொண்டு இருக்கிறேன். முன்னெல்லாம் மணி கிடக்க பேசுவோம். என்ன காரணம்? இப்போ தெம்பு இருந்தது, இப்போ தெம்பு இல்லை. தெம்பு இருக்குது, ஆனால் உணர்வு இருக்குது, ஆனால் பேச முடியாத சூழ்நிலை. அன்பர்களே, எதிர்பார்க்கல் இந்த ஆட்சி மாறும். மனிதராட்சி வீழ்ச்சி அடைய போகுது. வருகிறான், எனது முருகபெருமான் வருகிறான். நமது சங்கம்தான் இதை செய்ய முடியும். யாருக்கு யோக்கியது கிடையாது. நமது சங்கம் உலகத்தை ஆட்டி படைக்கும் வல்லம் உள்ளது. எதையும் செய்வோம் நாங்கள். நம்ம சங்கம் எதையும் செய்யும். ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். ஆக அப்பேற்பட்ட ஆற்றல் பொருந்திய சங்கம் நமது அகத்திய சர்மா சங்கம். வருவேன், வெளியே வருகிறேன். 1 மாதம் கழிச்சு வருகிறேன். வந்த உலக நன்மைக்கு நான் வருகிறேன்.